இறைவனுக்கு நன்றி. ஆயிரத்தி 1956 ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆண்டாகவே அமைந்தது. திரையுலகில் மதுரை வீரன், தாய்க்கு பின்தாரம், அலிபாபாவும் 40 திருடர்கள் 3 படங்களும் மாபெரும் வெற்றி பெற்ற படங்கள். ஒவ்வொரு படமும் போட்டி போட்டு அவரை வசூல் சக்கரவர்த்தி ஆக்கிய திரைப்படங்கள் தான் இந்த 3. மாடர்ன் தியேட்டர்ஸ் வழங்கிய வண்ணப்படம் இதுதான். அவர்கள் தயாரித்த முதல் வண்ணப்படம் இதுதான். இந்த படத்திற்கு பாடல் எழுதியவர் மருதகாசி, படத்திற்கு வசனம் எழுதியவர் ஏ.எல். நாராயணன். சினிமா உலகில் 1956 ஆண்டு மூவேந்தர்களின் காலம் என்று சிலர் சொல்லுவார்கள். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசனின் மூவேந்தர்கள் படங்கள் வசூலில் சாதனை செய்தவை. அதற்கு காரணங்கள் இந்த 3 நடிகர்களில் புலி, சிங்கம், காளை முதலிய மிருகங்களுடன் மிகுதியாக சண்டை போட்ட நடிகர் எம்ஜிஆர் என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆரின் சினிமா உலக வரலாற்றில் அவருடைய 37வது படமாக அலிபாபாவும் 40 திருடர்களும் வந்தது. இந்த படத்தில் இருந்து எம்ஜிஆருக்கான ஒரு தனித்தன்மை வரத் தொடங்கிவிட்டது. தன்னுடைய உடையில் அதுவரைக்கும் பின்பற்றப்படாத பாணியில் சிலம்பு, வாள், குதிரை பயிற்சி மற்றும் காதல் காட்சிகளில் நடிக்கின்ற ஒரு ரொமாண்டிக்கான நடிப்பு ஆகியவற்றால் மற்ற நடிகர்களை காட்டிலும் எம்ஜிஆர் தனித்த ஒரு அழகோடும் கவர்ச்சியோடும் பார்க்கிறவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வீரனாகவும் தெரிந்தார். ஏற்கனவே அலிபாபா என்கின்ற பெயரில் பல படங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த படத்தின் கதாநாயகனை வீர தீர சாகசங்கள் நிரம்பியவனாக காட்டியிருந்தார் அதன் தயாரிப்பாளர், டைரக்டர். அதுவரை வந்த அலிபாபா படங்களிலேயே சிறந்த படமாக தனது படத்தை டி.ஆர். சுந்தரம் உருவாக்கினார். பருவ நட்சத்திரம் என்பதை விட துருவ நட்சத்திரமாக கம்பீரமாக நடித்தும் பாட்டு பாடியும் இருந்தார் பானுமதி. அவர்தான் கதை நாயகி. அவர் பாடிய மாசிலா, உண்மை காதலே, உன்னை விடமாட்டேன் என்ற பாடல்கள் 2ஐயும் அவரேதான் பாடினார். அந்த பாடல்களுக்கு வலு சேர்த்தார். காலகட்டங்களில் பொது விழாக்களில் வெள்ளை உடைகளை, அதாவது கதர் உடைகளை அணிந்து வலம் வந்த எம்ஜிஆர் சினிமாவுக்குள் வண்ணக் கலவையான வகைகளை அணிந்து தன்னுடைய மேனி எழிலுக்கு மேலும் மெருகூட்டி இருந்தது அந்த உடைகள். இஸ்லாமிய வேடத்தில் நடிப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதே போல இந்த படத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞனாக நடித்திருந்தார். கோவா கலரில் முதலில் உருவான இந்த படத்தால் எம்ஜிஆரின் அழகும் நடை உடை பாவனைகளும் மேலும் அழகாக மிளிர்ந்தது, பார்க்க ரசிக்க முடிந்தது. இந்த படத்தின் வெற்றிக்கு பாடல்களும் மிக முக்கியமாக அமைந்தது. எம்ஜிஆரின் வீர சாகசத்தை அடுத்து நடித்த பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்தன. சலாம்பாபு சலாம்பாபு என்னை பாருங்க, தங்க கையால் 4 காசு அள்ளி போடுங்க, சின்னஞ்சீரு சிட்டே என் சீனாக்கள் கண்டே, என் நாட்டம் எல்லாம் ஒரு வேட்டையில் தானே, அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் என்பன போன்ற ஆழ்மயக்கும் பாடல்களை ஆணும் பெண்ணுமாக அடுத்தடுத்து பாடி ரசிகர்களை கிறங்கடித்தனர். இந்த பாடல்களுக்கு பிரபலமான மெட்டுக்களை வழங்கி தமிழ் ரசிகர்களை ஆட வைத்தவர், ரசிக்க வைத்தவர் எஸ். தட்சிணாமூர்த்தி என்கின்ற பிரபல இசையமைப்பாளர். பிரபலமான பாடல்களை வழங்கிய இந்த அதிசயம் ஒன்று அலிபாபா 40 திருடர்கள் பொருந்தியது. இந்த பாடல்கள் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. அண்ணன் அமீர் காசிம் கானின் ஆட்கள் அழகி மார்ஜியானாவை கவர்ந்திழுத்து செல்லும் போது தம்பி அலிபாபா அவளை காப்பாற்றுகின்றான். அவனது ஆண்மை கலந்த வீரத்தால் மனதை பறிகொடுத்தால் மார்ஜியானா, அவர்தான் பானுமதி. நாம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு, மாசிலா உண்மை காதலே, உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே, உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா, ஜெல்சா செய்யட செய்யட செய்யடா முதலிய பாடல்களால்
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமானார்கள். ஒரு நாள் விறகு வெட்ட செல்கின்றார் அலிபாபா. விறகு சுமந்து வரும் அவருடைய கழுதை கொஞ்சம் வேகமாக முன்னாடி போய்விடுகிறது. இந்த கழுதை துரத்தி கொண்டு போகும்போது அங்கு திருடர்களின் கூட்ட தலைவன் அபு ஹுசைன் ஒரு குகையின் முன்னால் வந்து மந்திரம் சொல்கின்றான். அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசே என்று. அந்த வாசகத்தை கேட்டதும் குகை தானாக திறந்து கொண்டது. ஆச்சரியம் கொண்டான். அந்த திருடர்கள் உள்ளே சென்று தன்னுடைய திருடி வந்த பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு மறுபடியும் அந்த 40 திருடர்கள் குதிரையில் கடந்து வெகு தூரம் சென்ற பிறகு அலிபாபா அந்த குகைக்குள் அந்த மந்திரம் சொல்லி குகைக்குள் போகிறார். அவர்கள் கவர்ந்து வந்த தங்க நகைகள் அங்கு கொட்டி கிடக்கின்றன. எனவே அந்த நகைகளை அந்த பொருட்களை எடுத்து வந்து ஏழைகளுக்கு கொடுத்து இவரும் செல்வந்தராகிறார் அலிபாபா. தம்பி இவ்வளவு பெரிய வள்ளலாக மிகப்பெரிய ஒரு மனிதனாக கோடீஸ்வரனாக மாறியதற்கு என்ன காரணம் என்று எப்படியெல்லாம் கேட்டு பார்த்து அவனுடைய அண்ணன், அகம்பாவம் கொண்ட அண்ணன், தானும் பொருட்களை கவர நினைத்து அண்டாகா கசும் அபூகா ஹுக்கும் திறந்திடு சீசே என்று சொல்லி மந்திர வாசகம் சொல்லி உள்ளே போகிறார். ஆனால் திரும்ப வரும்போது திரும்ப சொல்ல வேண்டிய அந்த கதவு திறக்க சொல்ல வேண்டிய மந்திரம் அவருக்கு மறந்து விடுகிறது. இதனால் திருடர்களிடம் மாட்டிக்கொண்டு அவர் வெட்டி கொல்லப்படுகிறார். அலிபாபாவும் கைது செய்யப்படுகிறார். முடிவில் யார் வென்றார்கள் என்பதுதான் கதை. அதே சமயத்தில் அந்த திருடர்கள் தலைவனால் பாதிக்கப்பட்ட பானுமதி, மார்ஜியானா என்கிற பானுமதி அந்த திருடனை பழி வாங்க துடித்து கொண்டிருக்கின்றார். அவர் பழி வாங்கினாரா என்பது மீதி கதை. அலிபாபாவாக எம்ஜிஆரும், அபு ஹுசைனாக PS வீரப்பாவும், மார்ஜியானாவாக பானுமதியும், அமீர் ஹாசிம் கான் ஆக MG சக்கரபாணியும் நடித்திருந்தனர். மிகுதியான புதுமைகளை தமிழ் உலகிற்கு புகுத்திய மாடர்ன் தேட்டர்ஸ் TR சுந்தரம் இந்த படத்தின் மூலம் மற்றொரு தொழில்நுட்பத்தையும் வழங்கினார். தமிழில் தயாரிக்கப்பட்ட முதல் வண்ணப்படமாக TR சுந்தரம் அலிபாபாவும் 40 திருடர்களையும் உருவாக்கினார். ஒளிப்பதிவில் ஒளி சேர்க்கையை ஒருங்கு சேர்த்து இந்த புதுமைக்கு மேலும் பொலிவையும் அழகையும் ஊட்டி 1956 ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியிருந்தார் WR சுப்பராவ். 1956 எம்ஜிஆருடைய ஆண்டாக அமைந்து அவர் நடித்த 3 படங்களும் வெள்ளி விழாவாக மாபெரும் வெற்றி படமாக வசூலை அள்ளி குவித்தன. அது மட்டுமல்ல, அதுவரை படங்கள் கையில் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த பானுமதிக்கு அலிபாபா திரைப்படம் வெளியான மறுநாளே 19 படங்களில் அவர் ஒப்பந்தமானார். எம்ஜிஆரின் செல்வாக்கை கண்டு மிரண்டு போனார் என்று அவரே சொல்லியிருக்கின்றார். அலிபாபாவும் 40 திருடர்களும் மாபெரும் வெற்றி பெற்றது எம்ஜிஆர் என்னும் மகத்தான சாகச வீரனின் நடிப்பால் என்றால் மிகையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.